ஹலோ, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் growth டேட்டா. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸில் இருக்கக்கூடிய 82வது வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் டேக் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ பேசிக்கலி ஒவ்வொரு வீடியோவை பண்ணும்போது ஒரு கொஸ்டின் எடுத்து அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெசேஜை வந்து நம்ம டீகோட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து 2 இன்புட் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கீவேர்டு, இன்னொன்று வந்து மெசேஜ். ஸோ இந்த கீவேர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 26 ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், ரைட்? ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்ம ஒரு ஆர்டரில் கொண்டு வரணும். இப்போ டிஹெச்இன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆர்டரில் ஸ்பேஸை இக்னோர் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த லெட்டர்ஸ்லாம் கொண்டு வருவோம். ஸோ ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த வார்த்தையை இக்னோர் பண்ணிடுவோம். ஸ்பேஸாக இருந்தாலும் இக்னோர் பண்ணிடுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் மொத்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் ஒரே தடவை ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸை மட்டும் சேவ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக 26 லெட்டர் வரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சச் சென்டென்ஸ். இதில் வந்து 26 லெட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 26 ஆல்ஃபபெட்ஸுமே இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த ப்ராசஸ் வந்து 4 ஸ்டெப்பில் பண்ணணும். முதல் ஸ்டெப் வந்து இந்த கொடுத்துருக்க கீவேர்டை வந்து முதல் அப்பியரன்ஸ் வரக்கூடிய கேரக்டர் எல்லாம் வரிசையாக நீங்கள் அடுக்குனீங்க அப்படின்னா ஒரு 26 கேரக்டர் வரும். அதை தான் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ரெகுலர் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மெசேஜ் எடுத்து அந்த மெசேஜை வந்து நம்ம கொடுத்துருக்கூடிய கீவேர்டும் கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் மெசேஜும் லிங்க் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த கீவேர்டை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் அப்படியே கேரி பண்ணிடணும். ஸோ இந்த 4 ப்ராசஸ் தான் வந்து இந்த மொத்த கொஸ்டினும். இப்போது இந்த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் இந்த வார்த்தையை வந்து நம்ம கீவேர்டை வந்து ப்ராப்பரான கீவேர்டாக மாற்ற போகிறோம். ஸோ டிஹெச்இ ஓகே, ஸ்பேஸ் வேண்டாம், குயிக், அப்புறமா பிஆர்ஓ ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால் ஓ இல்லையா, ஓகே, ஃபாக்ஸில் தான் இருக்குது, எஃப் இருக்குது, ஓ வந்துருச்சு, ஜேயூ முன்னாடியே இருக்குது இல்லையா, இந்த குயிக்கில் இருக்கக்கூடிய இந்த யூ இருக்குது, அதனால் ஜேயூவை தூக்கி விட்றோம். எம்பிஎஸ் அப்புறமா ஓ ஏற்கனவே இருக்குது, விஇ முன்னாடியே இருக்குது, டிஹெச்இ ஃபஸ்ட்டு 3வது எழுத்து இருக்குது, அப்புறமா ஆர் குயிக் ப்ரௌனில் ஆர் இருக்குது, அதை தூக்கிடுறோம். டிஹெச்இ ஃபஸ்ட்டே இருக்குது, லேசி டிஓ ஏற்கனவே இருக்குது. ஸோ முதல் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக ஏபிசிடி அசைன் பண்ணுறோம். ஏபிசி வரிசையாக ஒவ்வொன்றுக்கும் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, கொடுத்துருக்க கீவேர்டு வந்து இந்த 26 லெட்டர் இருக்குது, அதோட கரஸ்பாண்டிங் ஏபிசிடியை லிங்க் பண்ணுறோம். டி வந்து ஏக்கு மேட்ச் ஆகுது, ஹெச் வந்து பிக்கு மேட்ச் ஆகுது, இதை மாதிரி. இப்போது நமக்கு வந்து இன்புட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிகேபிஎஸ் பிஎஸ்டி எஸ்யூஇ பியூவி. ஸோ இதை வந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இதான் வந்து இன்புட், ரைட்? ஸோ இதை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். முதல்ல ஒவ்வொரு லெட்டராக பிரேக் பண்ணுறோம். இதுக்கு வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி எங்கே இருக்குது, டி இல்லையா, வி வந்து டிக்கு மேட்ச் ஆகுது, கே வந்து ஹெச்சுக்கு மேட்ச் ஆகுது, பி வந்து எங்கே இருக்குது, ஐ பிங்க தான் இருக்கா, பி வந்து ஐக்கு மேட்ச் ஆகுது, எஸ் வந்து எஸ்ஸுக்கு தான் மேட்ச் ஆகுது. ஸோ கரஸ்பாண்டிங் கீவேர்டு எடுத்து வரோம். அப்போது திஸ் பிஎஸ் வந்து ஐஎஸ், டி வந்து ஏக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கீவேர்டு வந்து டீகோட் பண்ணோன்னா திஸ் இஸ் அ சீக்ரெட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸ்பேஸை வந்து அப்படி ஸ்பேஸாக ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதனால். ஸோ இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பேசிக்காக கொடுத்த கீயை வந்து ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸு அதை ஒரே லைனில் ஆர்டர் பண்ணுறோம். அப்புறம் ரெகுலர் அல்ஃபபெட்டை மேட்ச் பண்ணுறோம். அப்புறம் இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வந்து அதை இந்த கீ வேல்யூ பேரில்
மேட்ச் பண்ணி பார்க்குறோம். கொடுத்துருக்கிற கீவேர்டு என்ன, ஆக்சுவல் ஆல்ஃபபெட் என்ன அப்படிங்கிற மேட்ச் பண்ணி சீக்ரெட் மெசேஜை டீகோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ப்ராசஸ். இதை வந்து பைத்தானில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை வந்து நம்ம சிங்கிள் சென்டென்ஸில் நான் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேசஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்காக கொண்டு வரணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இதான் இன்புட்டு. இப்போ வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். டெஃப் grow with data. இன்புட் வந்து keyword message. ஸோ இதில் வந்து முதல்ல ஒரு டிக்ஷனரியை வந்து நான் டிஃபைன் பண்ணுவோம். டிக் கீ வந்து ஒரு டிக்ஷனரி. அப்புறமா கவுண்ட். இப்போது நம்ம அந்த கொடுத்துருக்கூட அந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணுறோம். வேல் இன் கீவேர்டு. இப்போது அது ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடணும், ரிப்பீட்டட் கேரக்டராக இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடணும் இல்லையா. அதனால் அந்த கண்டிஷன் போடுறோம். இஃப் வேல் நாட் இன் அந்த டிக்ஷனரி கீ, இது என்னங்கிறது அடுத்த ஸ்டெப்பில் தெரியும் நமக்கு, எதுக்காக டிக்ஷனரி கீயை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் நாட் வேல் ஈக்குவல் டு ஸ்பேஸ். ஸ்பேஸாகவும் இருக்கக்கூடாது, ரிப்பீட்டட் கேரக்டராகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா டிக் கீயோட அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, வேல்யூ வந்து நம்ம ஆல்ஃபபெட் ஏபிசிடியாக மாற்றணும். ஆல்ஃபபெட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம இந்த ஓஆர்டி ஃபங்க்ஷன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இப்போது ஓஆர்டி ஆஃப் ஏ வந்து நாட் ஏஆர்டி, ஓஆர்டி. ஸோ ஓஆர்டி ஆஃப் ஏ வந்து 97. இப்போ சி எடுத்திங்கன்னா 99 இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது சிஹெச்ஆர் வந்து இதோட ரிவர்ஸ் வெர்ஷன். சிஹெச்ஆர் ஆஃப் 97 வந்து ஏயாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இந்த ஸ்டெப் தான் இங்கே பண்ணுறோம். இந்த டிக்ஷனரி ஆஃப் வேல் வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த சிஹெச்ஆர் ஆஃப் 97 வந்து பை டிஃபால்ட் ஏ இல்லையா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டை ரீட் பண்ணும்போது அது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணுறது தான் அந்த கவுண்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கவுண்ட்டை வந்து அடுத்த கேரக்டர் மூவ் பண்ணணும் இல்லையா, அது கவுண்ட்டை வந்து பண்ணுறோம். இப்போ வந்து இந்த டிக்ஷனரிக்கு எப்படி டிஸ்பிளே ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்ப்போம். சூப்பராக எரர் அடிக்குது. டிக் கீ இதே தப்பு தான் பண்ணு. டிஐசிடி டிஐசிடி. ஸோ பிரிண்ட் கொடுக்கணும். பிரிண்ட் கீவேர்டு கொடுத்தோம்னா இன்புட் வேரியபிளுடைய அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட் இதில் பண்ணியிருந்தோம் இல்லையா. டீக்கு வந்து ஏ, ஹெச்சுக்கு வந்து பி. ஸோ இதை வந்து அப்படியே மேப் பண்ணிடுது. டீக்கு வந்து ஏ, ஹெச்சுக்கு வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏபிசியை வந்து மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெசேஜை வந்து இதில் பாஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் கீ வேல்யூ பேரில் கீயை பாஸ் பண்ணி வேல்யூ எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு லிஸ்ட். இப்போ வந்து இந்த மெசேஜில் இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரீட் பண்ணுறோம். ஃபார் எம் இன் மெசேஜ் ரிசல்ட் டாட் if message the element equal to blank ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம கேரி பண்ணணும் இல்லையா. ரிசல்ட் டாட் append அந்த ஸ்பேஸை அப்படியே பண்ணுறோம். இல்லைன்னா அந்த டிக்ஷனரியில் போயிட்டு ரிசல்ட் டாட் append அந்த டிக்ஷனரியோட
கீயை பாஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்து வரோம். கீ வந்து இன்புட் கீவேர்டு, வேல்யூ வந்து கரஸ்பாண்டிங் ஒரிஜினல் இங்கிலீஷ் லெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்புட் வந்து என்னென்னு பார்க்கலாம். திரும்பவும் எரர். இதுக்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. டிக்ட் கீ. ஸோ பார்த்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த ரெகுலர் ஆல்ஃபபெட் எடுத்து வரோம். ஸோ திஸ் இஸ் அ சீக்ரெட், அது வந்துருச்சு. ஆனால் இது வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸில் இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஜாயின் ஃபங்க்ஷன் கோட்ஸ் டாட் ஜாயின் திஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் திஸ். ஸோ நமக்கு வந்து அந்த டீகோடட் மெசேஜ் வந்துருச்சு. இது மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த அசர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ASSERT ஸோ அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்புட் வேரியபிள்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். grow with data not defined. with capital. ஸோ எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுறோன்னா முதல்ல கொடுத்துருக்க கீவேர்டை வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரீட் பண்ணுறோம். ஸ்பேஸாக இருக்குது அல்லது ரிப்பீட்டட் கேரக்டராக இருக்குதுன்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு டிக்ஷனரியில் சேவ் பண்ணுறோம். டிக்ஷனரியில் கீ வந்து அந்த இன்புட் கீவேர்ட்லேருந்து வரக்கூடிய கேரக்டர், வேல்யூ வந்து அது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அல்ஃபபெட்டிக் கேரக்டர். ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெசேஜில் போய்ட்டு ஒவ்வொரு எழுத்தாக ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த டிக்ஷனரி கீ க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா முந்தின ஸ்டெப்பில். ஸோ அதுலேருந்து கீயை பாஸ் பண்ணி வேல்யூ எடுக்கிறோம். வேல்யூ தான் வந்து டீகோடட் கேரக்டர்ஸ். அதை வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்லேருந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கோடு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. கோடு வந்து நோ ப்ராப்ளம், நல்ல கோடாக தான் இருக்குது. அதில் சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணலாம் ஒரு ஃபைன் டியூனிங்காக. ஸோ ரிசல்ட் டாட் அப்பெண்ட் வந்து மெசேஜ் எம் ஒவ்வொரு எலமெண்ட் பண்ணுறோம். இஃப் எம் வந்து ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸை அப்படியே கேரி பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிக்ஷனரியோட கீயை பாஸ் பண்ணி வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ரிசல்ட்டோடது இல்லையா. ஸோ இது வந்து அதே ப்ராசஸ் தான். இன்ஸ்டெட் ஆஃப் இஃப்பு வேல்யூ அப்புறம் எல்ஸு வேல்யூன்னு 4 ஸ்டெப்பில் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். இது மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கோடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனல் போயிட்டு க்ரோ வித் டேட்டா பிளேலிஸ்ட் வந்து இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இருக்கும். தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100. இதில் கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோவும் அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிட்டப் லிங்க் இருக்கும். அது வந்து அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட கோட் பேஸுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம வீடியோ வந்து இப்போது பார்த்துட்ருக்கிறது 82வது வீடியோ. ஸோ அதுக்கு வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ஃபார் லூப்பு, இந்த இஃப் கண்டிஷன், செகண்டு அந்த இஃப் கண்டிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சிங்கிள் லைனில் அந்த கண்டிஷனை முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.